கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் தொடர்பாக விரிவான அறிக்கை கொடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது. கரூரில் கூட்ட நெரிசல் சிக்கி பலர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தமிழக அரசிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டிருக்கிறது. அங்கு என்ன நடந்தது, இந்த துயரத்துக்கு என்ன காரணம் என்கிற முழு விவரங்களையும் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு விரிவான அறிக்கையாக தமிழக அரசு வழங்க வேண்டும். அதற்கான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சகம் பிறப்பித்திருக்கிறது. ஒரு பக்கம் கரூரில் ஏற்பட்ட துயரம் தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் தமிழக அரசு ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைத்திருக்கிறது. மற்றொரு புறம் மத்திய உள்துறை அமைச்சகம் விரிவான அறிக்கையை கேட்டிருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைந்திருக்கிறார். ஜோ மகேஸ்வரன், மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. அது தொடர்பாக சற்று முன்பு நடைபெற்ற கூட்டத்தில், முதலமைச்சர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் ஏதேனும் விவாதிக்கப்பட்டதா? அது பற்றி ஏதேனும் தகவல்கள் கிடைத்திருக்கிறதா? கவி, பெரும் துயரம் கரூர்ல நடந்திருக்கு. இதுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர்லாம் தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சதை நம்ம பார்க்க முடியுது. இந்த சூழல்ல இப்படி இது விஜயனுடைய 6வது பரப்புரை கூட்டம். இப்ப கரூர்ல இப்படி 38 பேர் உயிரிழந்திருக்காங்க. 50க்கும் மேற்பட்டவர்கள் இப்ப இன்னைக்கு சிகிச்சை பெற்று வர்றாங்க. இது குறித்து தமிழ்நாடு அரசே ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைச்சிருக்காங்க. ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமை அந்த ஆணையத்தினுடைய தலைமையை வைக்க போறாங்க. இது ஒரு புறம் இருக்க, உள்துறை அமைச்சரே நேரடியா இது குறித்து கேட்டறிந்து விவரங்களை தமிழ்நாடு அரசுகிட்ட கேட்டிருக்காரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு விரிவான விளக்கத்தை கொடுங்க, விரிவான அறிக்கையை கொடுங்க அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சகம் இன்னைக்கு ஒரு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு உத்தரவு இருக்கு. இது போன்ற ஒரு பெரும் துயரம், ஒரு பெரும் விபத்து அல்லது பெரும் உயிரிழப்புகள் ஏற்படுறப்ப இப்ப தேசிய அளவுல ஒரு முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப உள்துறை அமைச்சகம் இது எப்படி நடந்துச்சு, இதுக்கு என்ன காரணம், என்ன செய்யணும் குறித்தெல்லாம் ஒரு ஒரு முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் எடுப்பதற்காக, இல்ல ஒரு மாநிலத்துக்குள்ள என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அறிக்கையை கேட்பது ஒரு மிகப்பெரிய விஷயங்களுக்கு தான் அப்படி கேட்கும். இந்த நிகழ்வு ஒரு அரிதிலும் அரிதாக நடக்கும். எல்லாவற்றுக்குமே அப்படி கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற சூழல இன்னைக்கு ஒரு 38 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 50க்கும் மேற்பட்டவர்கள் இன்னைக்கு சிகிச்சை பெற்று வர்றாங்க. இந்த உயிர் பலியுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம் என்று ஒரு அச்சமும் இருக்கு. நிறைய இன்னும் ஒரு சில பேர் கவலைக்கிடமா இருக்கிறாங்க. ஒரு அச்சமான சூழல் இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு அச்சமான சூழல்ல ஒரு தேர்தலுக்கான ஒரு பரப்புரை தான். இந்த ஒரு தலைவர் பேசுகிற ஒரு கூட்டத்துல வந்திருக்கிறவங்க 38 பேர் இன்னைக்கு இறந்திருக்காங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத உள்துறை அமைச்சம் கேட்க வேண்டிய பொறுப்பும் கடமை இருக்கிற இடத்துல இருக்கிறதுனால உடனடியாக இது விரிவான அறிக்கையை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு ஒரு பக்கம் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தையும் அமைச்சிருக்கிற சூழல்ல உடனடியாக இடைக்கால ஒரு அறிக்கை கொடுத்து பிறகு விரிவான அறிக்கையை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. முதலமைச்சரும் இப்ப தலைமைச் செயலகத்துல உடனடியாக மூத்த அமைச்சர்கள், உயரதிகாரிகளோட எல்லாம் ஒரு ஆலோசனை நடத்திதான் அந்த ஒரு நபர் கமிஷனை அமைச்சிருக்காரு. முதலமைச்சரும் இன்று இரவே புறப்பட்டு கரூருக்கு போறாரு அப்படின்னு ஒரு தகவலும் வந்திருக்கிற சூழல்ல மத்திய அமைச்சகம் இப்படி ஒரு அறிக்கையை கேட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு அடுத்து என்ன விரிவான விளக்கத்தை கொடுக்க போகுது என்பதை பார்க்கலாம். அங்கேயுமே பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கிறாரு. ஒரு பக்கம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் அந்த இடத்துக்கு போயிட்டாரு. அங்க இருக்கிற சூழலை பார்த்து மிக மோசமான ஒரு அசாதாரணமான சூழல் என்பது அங்க நிலவி கொண்டு இருக்கிறதையும் பார்க்க முடிகிற சூழல்ல விரிவான அறிக்கையை உள்துறை அமைச்சகம் கேட்டிருக்கு. தமிழ்நாடு அரசும் ஒரு இடைக்கால அறிக்கை முதல்லையும் அடுத்து ஒரு விரிவான அறிக்கையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கவி, மகேஷ், நீங்க குறிப்பிட்டீங்க ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அங்கே இருக்கிறாரு.
பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் போயிருக்கிறாரு. அதே போல் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் கரூருக்கு போயிட்டுருக்கிறாரு. இப்படி 3 அமைச்சர்கள் இருக்காங்க, மாவட்ட ஆட்சியர்கள் இருக்காங்க, அண்டை மாவட்டங்கள்லேருந்து கூட வந்திருக்காங்க. அதே போல் ஏடிஜிபியும் போயிட்டுருக்காரு. இதையெல்லாம் தாண்டி நாளைக்கு கரூர் செல்வதாக முதலமைச்சர் முன்பு அந்த அறிவிப்பு வெளியாகி இருந்த நேரத்தில் இப்போது இரவோடு இரவாக அவர் கரூர் போகிறார் என்கிற தகவல் வந்திருக்கிறது. அப்போ நிலைமை அங்கே இன்னும் மேலும் மோசமடைந்திருக்கிறது அப்படின்னு இதை புரிஞ்சுக்கணுமா? நீங்க வந்துட்டு இருக்க அந்த காட்சிகளை பார்க்கலாம். முதலமைச்சரே ஒண்ணு குறிப்பிட்டாரு, கரூர்ல இருந்து வந்து கொண்டிருக்கிற செய்திகள் ரொம்ப கவலை அளிக்குது அப்படின்னு. அவர் அந்த வெறும் அது ஒரு இரங்கலுக்கான வார்த்தையா அதை குறிப்பிட்டதா பார்க்க முடியல. தொடர்ச்சியாக அங்க ஆம்புலன்ஸ் அந்த பகுதியிலேருந்து போய்கிட்டே இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. அந்த விஜய் பேசிய அந்த இடம் என்பது மாநகரத்துக்கு உள்ளாக இருக்கிற பகுதி. கரூர் ஈரோடு சாலை சந்திக்கிற பகுதிக்கு அருகில் இருக்கிற பகுதி. இப்போ வழக்கமா எல்லா கூட்டங்களையும் பார்க்கணும் 2-3 ரோடு சந்திக்கிற ஒரு இடத்துலதான் விஜயனுடைய பரப்புரை கூட்டமானது நடந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒரு இடம் தான் இந்த இடமும். அப்போ அவரை பார்க்கணுங்கிற ஒரு நெரிசல்ல ஏற்கனவே திட்டமிட்ட நேரத்துல அந்த கூட்டமும் நடக்கல. 3 மணிக்கு நடக்கும்னு அறிவிக்கப்பட்ட கூட்டம். ஆனா அவர் அங்க போனதே 7 மணிக்கு தான். நாமக்கல்லையும் காலையில அப்படிதான் நடந்துச்சு. அப்ப ஏற்கனவே ரொம்ப நேரமா காத்து இருக்கிறாங்க. வெயில்ல இருந்து காத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் மரங்கள்ல மின் கம்பங்களுக்கு மேல ஏறி இருந்தது, உயரமான கட்டிடங்கள்ல ஏறி இருந்தது. நீங்க விஜய் பேசினப்ப கூட பார்க்கலாம். அந்த விஜய் பேசினப்ப அவருக்கு தலைக்கு மேலாக நிறைய வயர்கள் சென்று கொண்டிருந்தது பார்க்க முடிகிறது. அப்ப முன்னெச்சரிக்கையாக மின்சாரம் அங்க மின் விநியோகம் ரத்து செய்யப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. நீங்க அந்த காட்சிகள்லையும் பார்க்கலாம். அவரு பேசின இடம் மட்டும்தான் வெளிச்சமா இருக்கும், சுத்தி இருக்கிற இடமெல்லாம் ரொம்ப கும்மிருட்டா இருக்கும். அப்ப அவங்க வெளிச்சத்துல நோக்கி அவங்க பார்க்க வரணும்னு வருவாங்க. இருட்டாவும் இருக்கு, நீண்ட நேரம் காத்திருப்பு, அவங்களுக்கு உடல் அசதியும் ஏற்பட்டிருக்கும். அதுல ஒரு ஏற்பட்ட தள்ளுமுள்ளு. இந்த தள்ளுமுள்ள அவர்கள் இந்த நெரிசல்ல சிக்கிதான் உயர்ந்திருக்காங்க. 6 குழந்தைகள், 6ல 8ன்னு சொல்றாங்க, 16 பெண்கள். பலமுறை அறிவுறுத்தினாங்க, தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள்லாம் வர வேண்டாம், வீட்டுலதான் உழவு நேரலைகள், எல்லா தொலைக்காட்சியும் நேரலை தான் கொடுக்குறாங்க, எல்லா சமூக ஊடகங்கள்லயும் நேரலை தான் வந்துகிட்டு இருக்கு, வராதீங்கன்னு சொன்னாங்க. அப்படியே முண்டியடிச்சுட்டு போயிருக்கிறப்ப நீங்க அடுத்தடுத்து முதலுதவி சிகிச்சை அந்த இடமே ஒரு பெரும் ரொம்ப மோசமா ஒரு அபாய கட்டத்துல நிறைய பேர் இருக்கிறதையும் பார்க்க முடியும். தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸ்ல ஒவ்வொருத்தரையா ஏற்றி அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துலயும் வாகனங்கள் உடனடியா செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறப்ப இந்த இப்ப 38 பேரு, இன்னும் ஒரு 2 பேரு இந்த பலி எண்ணிக்கை உயரலாம்ங்கிற ஒரு அச்சம் இருக்கு. அப்ப அவ்வளவு மோசமா தான் அங்க இருக்குங்கிறத உணர முடியுது. அதனாலதான் இந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை உணர்ந்து உடனடியாக முதலமைச்சர் அங்க விரைகிறார். ஆனா எந்த விஜயை பாக்குறதுக்கு, எந்த விஜயனுடைய பேச்சை கேட்கறதுக்கு இவ்வளவு பேர் திரண்டு இன்னைக்கு 38 பேர் இறந்திருக்காங்க, 58 பேர் சிகிச்சை பெற்று வர்றாங்க. ஆனா அந்த விஜய் கரூர்ல இருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு திருச்சியில இருந்து சென்னைக்கு புறப்பட்டுட்டாரு. அங்க செய்தியாளர்களும் கேள்வி கேட்கறாங்க, இது மாதிரி ஒரு 30 பேருக்கு மேல இறந்துட்டாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு செய்தியாளர்களுக்கும் எந்த பதிலையுமே அளிக்காம அவர் பாட்டுக்கும் வழக்கமா ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வீட்டுக்கு போறது மாதிரி போயிட்டு இருக்கிறாரு. அப்ப இது ஆரம்பத்துல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம், யாருக்கு பொறுப்பு அப்படின்னு. காவல்துறை கட்டுப்பாடுகளை விதிக்குது, எல்லாருக்கும் பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றப்ப இந்த இடத்துல விஜய் தன்னுடைய பொறுப்பை அல்லது தமிழக வெற்றி கழகம் பொறுப்பை இழந்துட்டா அப்படிங்கிற கேள்வி இருக்கிற சூழல்ல இந்த நேரம் ஒரு துயரமான நேரம். இப்படி சொல்லி குற்றச்சாட்டுவதற்கான நேரம் இல்லை. ஆனா நடக்கிற நிகழ்வு விஜய் நடந்து கொண்டதும் இந்த கேள்வியெல்லாம் எழுப்ப வைக்குது. முதலமைச்சர் விரைந்து செல்றார், என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.